உங்க பொண்ணுக்கு பணம் கொடுத்தீங்களே 5 லட்சம், அது என்னாச்சு? பணத்தை பத்தி உங்க பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? அடியே, இப்பெல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? என்னத்த அப்படி பெருசா கேட்டு போட்டேன்? உன் பொண்ணுக்கு கொடுத்த பணம் என்னாச்சுன்னு தான் கேக்குறேன். ஏண்டி, என் பொண்ணை புருஷன் விட்டு போயிட்டான்னு கவலையோட இருக்கா? அவகிட்ட போய் நான் கொடுத்த பணம் என்னாச்சுன்னு கேட்க முடியுமா? கேட்டுதான் ஆகணும். நான் 1 ரூபாயா 2 ரூபாயா சோலையா 5 லட்சம் இன்னைய கேப்பீங்களா? எதுவா இருந்தாலும் என்ன பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு அது மாதிரிதான் நானும். ஆனா என்னாச்சு? ஆனா பணத்தாசை பிடிச்சி அலையாதடி. யாரு? நான் பணத்தாசை பிடிச்சி அலையிறேனா? பொழுதனைக்கு கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரு. உட்காந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. இதுவும் அவர் காசு தானே. உங்க சொந்த காசு எடுத்து கொடுத்த மாதிரி தான் பேசுறீங்க. என்னடி இப்ப? அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ஞான உதயம் வந்துச்சு. என்னடா போன ஆளுகளே வீடையும் பாக்கலையே, சரி பணம் என்னாச்சுன்னு கேட்க வந்தா என்னமோ மலுப்புற மாதிரியே பேசுறீங்க. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஏதோ உன் பொண்ணு 5 லட்சத்தை கொடுத்து அடி இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ, நாளைக்கு காலத்துல உங்க அண்ணி எதுவும் உனக்கு செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் பிளான் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. அடாச்சி, இப்ப இல்லாம யோசிப்ப நீ. ஒன்னமால நான் கிடையாது சரியா? என்னம்மா யோசிக்கிற? ஆமா, அவளுக்காக 5 லட்சம் கொடுத்தது இவளுக்கு என்னமோ மூக்கு வேத்துருச்சு. என்னாச்சு ஏதாச்சும் கேட்க வந்துட்டா என்கிட்ட. ஓடி, உனக்கு நான் பதில் சொல்லணுமாக்கா? அம்மாவா இப்ப எப்படி இருக்கா, ஏது இருக்கா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கான அந்த லட்சம் பணம் தானே முக்கியமா போச்சு. புரியலைங்களா? அப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. விட்டுட்டு பணம் பேய் மாதிரி அலையாத. இங்க பாருங்க, என்னங்க போகாதீங்க. என்னமோ காசு வாங்கிட்ட மாதிரி எங்கிட்ட அப்படி சொல்லிட்டு போறீங்க? என் மாமியார் கிளவிட்ட பேசினா ஒண்ணும் ஆக போறது கிடையாது. பணத்தை கொடுத்தாகல, அவகிட்டே போய் பேசிக்குவோம். என் பொண்ணே புருஷன் போயிட்டான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மனசாட்சியே இல்லாத இந்த புஷ்பா இந்த கொடுத்த 5 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டான்னு என்னென்ன பிளான் பண்றா இவ? என் பொண்ணு இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறா. அதான் புருஷன் கோவமா பேசினாலும் என் புள்ள தைரியமா இருந்தாலும் மனசுல ஈவு இறக்க இருக்காது. புருஷன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னுட்டு நான் இந்த மிருகம் புஷ்பா. பாண்டியம்மா, அவளே அவ வாழ்க்கையை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட என்னத்த நீ பேச வந்திருக்க? நான் உங்ககிட்ட பேசல, நான் பாண்டியம்மா கிட்ட பேச வந்திருக்கேன். பாண்டியம்மா, என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேணாம். இருக்கிற நிலைமைக்கு இப்ப எதுவும் பேசுறாப்புல இல்ல. அதுக்கு இல்ல, என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? எந்திரிச்சு உட்காரு. அம்மா, அவங்கள போக சொல்லுமா. எல்லாம் அவங்களாலதான். சொன்னது கேட்டுச்சுல, கிளம்படி. சமைக்கதான் சொன்னது, அதை விட்டுட்டு என் பொண்ணுகிட்ட பேச வந்துட்டா. போடி. ஏய் எந்திரடி. அம்மா, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது. மனநிலையே எப்படி இருக்கு? அவகிட்ட பார்த்து பாங்கா பேச விட்டுட்டு எந்திரடின்னு திமுறா பேசிட்டு இருக்க. பண்ணாத தப்புக்கு என்னாலதான் சொல்லிட்டு இருக்க உங்க பொண்ணு. ஏன்னா வாழ்க்கையில குறுக்க வந்துட்டேன். எல்லாமே இவங்களாலதான்மா. பாரு, திரும்ப திரும்ப என்னையே சொல்லிட்டு இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. உங்க பொண்ணை எந்திரிக்க சொல்லுங்க. நீ வச்சுட்டு உங்க அம்மா வேணா நம்பலாம், ஆனா நான் நம்புறாப்புல இல்ல. பாத்தியம்மா அவங்க எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு. உனக்கு என்ன தெரிய சொல்றது? என்னத்த சொல்றது? வேலையை பாருப்போ. நான் ஏன் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். இப்படி ஏதாவது பேசிட்டு நோக்கடிக்கிறீங்க. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமோ? மனக்குமரெல்லாம் இப்பெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்களா? அது இவ புருஷன் டைவர்ஸ் கொடுக்குறேங்கிறானே, அப்புறம் இந்த வீட்டுல தானே இருப்பா, பழம்புற நம்மளதானே பாத்துக்கணுங்கிற நினைப்புலதான் இப்பெல்லாம் என்ன பேசுறீங்களா? சொல்லுங்க. அப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. நீ போடுற பிளானே வேற. என்னம்மா இப்படி பேசுறாங்க? என்னம்மா பிளான் போடுறேன்? அதான் அவரு முன்னாடி நான் கோவமா தைரியமா பேசினாலும் அவர் இல்லாதப்ப எனக்கு அவர் நினைப்பாவே இருக்குமா. தப்பு பண்ணிட்டோமா இல்லையான்னு எனக்கு நினைக்க தோணுது. உன் நிலைமை எனக்கு புரியுதுதா. ஆனா ஒன்ற அன்னைக்கு அத்தை 5 லட்சம் பணம் கொடுத்தாங்களே, அது எங்க? என்னது? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். 5 லட்சம் பணம் எங்க? அம்மா, என்னம்மா இப்பெல்லாம் கேக்குறாங்க? போற போக்கத்தவ வீட்டு மகாராணி நீ. அவளுக்கே நீ பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஒன்னும் பேசாதம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பாருங்க, உங்க பொண்ணை கெடுக்கிறதே நீங்க தான். உங்க பொண்ணு 5 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நினைக்கிறா. இப்ப கூட இவ புருஷன் டிவோர்ஸ் கொடுக்கறதெல்லாம் சும்மா நாடகம் தான். 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க. நீங்களா அதை நம்பிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு பண்றதெல்லாம் பிராடுத்தனம், ஃபுல்லா பிராடு. பணம் காசுன்னு எல்லாத்தையும் இங்க இருந்து ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போலாம் நினைக்கிறா. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு வாட்டி எடுத்து சொல்றேன், அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இப்ப சொல்லையா 5 லட்சத்தை என்ன இப்ப உங்களுக்கு? உங்க வீட்டு பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி தான் பேசுறீங்க. அம்மாவும் எங்க அப்பாவும் கொடுத்த பணம் எங்க அம்மாவே கேட்கல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? வேத்துருச்சு அப்படியே. ஆமா, போய் வீடு பார்த்தாலும் ஒண்ணு இல்ல, வீடும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. 5 லட்சம் பணம் எங்க போச்சுன்னு எல்லாருக்கும் நினைக்க தோணல. எங்க அப்பாக்கு ஆஸ்பத்திரியில இருந்த டைம்ல 5 லட்சம் பணம் கொடுத்தது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப சொல்றேன். உனக்கு யாரு சொன்னது? உங்க பேரன் தான் சொன்னான். அம்மா, எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அவன் கிட்ட அவ எல்லாத்த போலதான் நடிச்சு நான் பேசிக்கிறேன்னு நினைச்சு எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டா. அது சின்ன பிள்ளை, தெரியாம கொள்ளாம அத்தை கிட்ட சொல்லிருச்சு. ஆனா அந்த கேடு கட்ட வரக்காலே, இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. வேணா உங்களுக்கு 5 லட்சம் பணம் தானே வேணும். வீட்டுல போட்டிருக்க நகையை தரேன், வேணா எடுத்துட்டு போக. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அத்தை கொடுத்த பணம் எங்க? என் வீட்டுக்காரு பொழுதுனைக்கு கடையில உட்காந்து சம்பாதிச்ச பணம். ஈஸியா இங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுலாம் நினைக்காத. பாருமா, அவ எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு. இந்த வந்துற இருமா, சொல்றதுல காதலே வாங்கிக்காத. அம்மா, எங்கம்மா போற? வர இரு. அம்மா, சும்மா அம்மா நம்ம நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எல்லாருக்கிட்டே நடிப்பை காட்டி பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தலாம் நினைக்கிறீல? நீ சும்மா விட மாட்டேன்டி. பாருங்க, தேவையில்லாம அப்படிலாம் பேசாதீங்க. எங்க அம்மா ஏதோ வரேங்கிறாங்களே, பணத்தை எடுத்து வந்து கூட உங்க கையில கொடுக்கலாம். இது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கா அம்மா. பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேச்ச பாரு. வரட்டும், மாமியார் என்ன எடுத்துட்டு வருதுன்னு பாக்குறேன். ஏய், தென்னை மட்டும் தான் நிக்கிற. அவுட் நீ, நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? இதோ வரேன். ஜெய். அம்மாச்சி, சொல்லு மாச்சி. அமிர்தா, உன்னை உங்க அம்மா கூப்பிடுறா, உள்ளார போ.
உங்க அம்மா என்ன கூப்பிடவே இல்லையே. உனக்காக செஞ்சிருக்கலாம், போய் சாப்பிடு போ. அப்படியா? வா அஜய் சாப்பிடலாம். போலாம். அஜய் என்னமாச்சி, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இருங்க. அவ வேணா போட்டு நீங்க இரு. ஏன் அப்பயே? நீ போமா. சரி. சொல்லுமாச்சி. உங்க அம்மா உங்க அத்தை கண்ட மெனிக்கு அடிக்கிறா, திட்டுறா. என்னமாச்சி சொல்றீங்க? அத்தா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. உங்க அப்பாவே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. இனிமே நீ வேணா உங்க அம்மா வேணான்ட்டு. ம். அதுக்காக தான் உங்க அத்தை இனிமே இவளை நான் பாத்துக்கணுமா, இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்ட்டு விட்டு வெளியே போடி அடிச்சு துரத்துறா. என்னமாச்சி சொல்றீங்க? உண்மையாவா? நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? அம்மா இந்த வீட்டுல எப்படி வாழ்ந்தவ, உங்க அத்தைக்காரி பண்றது வீட்டு வேலைக்காரி மாதிரி கண்டதையும் பேசுறா. வெளியே போங்கறா, என்னன்னு சொல்றா தெரியுமா? இப்படிலாம அத்தை எங்க அம்மா பேசுறாங்க? ஆமாப்பா, எனக்கே மனசு தாங்கல. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்க. உங்க அம்மா உள்ளார உட்காந்து புளிக்கிட்டு இருக்கா அல்லது வெம்பிட்டு இருக்கா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்ல முடியாது. ஏன்னா நீயும் உங்க அம்மாவை வேணான்ட்டு போனவரு. அப்பா சொல்றத நினைச்சே மனசு ஃபுல்லா வெம்பி கிடக்குறவ உங்க அத்தைக்காரி பேசுற பேச்செல்லாம் நினைச்சு நான் போனேன், அத்தை கேக்குறேன். எங்க அம்மா இப்படிலாம் பேசுங்கன்னு கேக்குறேன் மச்சி. கேட்கலாம் வேண்டாம்ப்பா. யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ அதுக்குதான் சொல்றேன். என்ன சின்ன பிள்ளை இல்ல. இல்ல மச்சி, நான் போய் கேக்குறேன். அம்மாக்காக நான் கேட்கல, வேற யார் கேக்குறது? உங்க அத்தை பத்தி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கேளு. உங்க அம்மாக்காக நீ பேசாம வேற யாரு பேசுவா? அதான் மச்சி, ரொம்ப நல்லவன் நம்பிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்ட்டு. அத்தைக்காக அம்மா விட்டுட்டேன் மச்சி. இருக்கட்டும்பா, நீ போய் உங்க அத்தை கேளு. இதோ போறேன், கேக்குறேன். நீ என்னை கூப்பிடலங்கிற, அப்புறம் எதுக்கு அப்பா அப்படி சொன்னாங்க? எனக்காக இதை செஞ்சிருக்கேன்னு வேற சொன்னாங்க. ஆனா நீ இல்லங்கிற. உங்க அப்பா இதான். ஜெய், நீ ஏமா அழுவுற? அத்தை உன்னை கண்ட மணிக்க பேசுற, நான் சும்மா விட்டுருவேனா? டேய் என்னடா பேசுற? நீ சும்மா இரு. உங்க அம்மாக்காக நீ சப்போர்ட் பண்ணும்போது உங்க அம்மாக்காக நான் பேச மாட்டேனா? ஏன்டா இப்படி பேசுற? அத்தை, ஏன்டா அப்படி கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? உங்க அம்மா கிட்ட தான் பேசணும். ஏன் அஜய் இப்படிலாம் பேசுற? அம்மா இப்படி பாசமா நடிக்கிற மாதிரி பேசாதீங்க அத்தை. நீ என்னடா பேசுற? அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. பாசமா எனக்கு நல்லா தெரியுமே. சத்து நவுரியா? ஏன்டா? உங்க அம்மா கிட்ட 4 கேள்வி கேட்கணும். நான் பாருமா உன்னை எப்படி பேசுறான்ட்டு. சரிம்மா, நான் பேசிக்கிறேன். நீங்கிட்டு வா. அத்தை, எங்க அம்மா கேட்க யார் இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க எப்படி வேணா பேசுவீங்களா? அப்பா இல்லைனாலும் என் அம்மாக்காக நான் இருக்கேன். எது சொன்னாலும் நானே எய்த்து கேட்பேன். எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ சத்த அமைதியா இரு. அஜய் என்ன பேசுறான்னு கவனி. எந்த தைரியத்துல சொன்னீங்க? எங்க அம்மா இந்த வீட்டுல ஒரு ஆள் தானே. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கறீங்க. அந்த வித இதானத்த எவ்வளவு நல்ல விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா எங்க அம்மாக்கு 5 லட்சம் பணம் கொடுத்தது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்ப எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எங்க அம்மாவே என்னையும் வீட்டை விட்டு வெளியே போங்கறீங்க. இப்படி இப்பெல்லாம் உங்களால பேச முடியுது? அஜய், நான் அப்படிலாம் பேசலப்பா. டேய் என்னடா, எங்க அம்மா அப்படிலாம் பேசுவாங்களா? சும்மா நிறுத்த அமிர்தா. உங்க அம்மா தான் இப்படி பேசியிருக்காங்க எங்க அம்மாவை பத்தி. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எங்க அம்மாவே மனசு ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்காங்க. இதுக்காக நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? நல்லா கேளுப்பா உங்க அத்தை கிட்ட. என்ன சொல்றா அவ? ஓஹோ, இதெல்லாம் உங்க பிளானா? அஜய், இனிமே என் பேரை சொல்லி கூட கூப்பிடாதீங்க. அப்படிலாம் சொல்லாதடா. நீ இனிமே எங்கிட்ட பேசாத. அஜய், நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கப்பா. அஜய், இங்க வாப்பா. நீ அல்லாதம்மா. நீ எதுக்குமா அழுவுற? நீ என்னம்மா தப்பு பண்ண? தப்பு பண்ணவங்கள இவ்வளவு கோவமா பேசும்போது நீ எதுக்குமா அழுவணும்? அதுக்காக நான் இருக்கேம்மா, அழாதீங்க. சரிப்பா. பாத்தியாடி, என்னம்மா ஆட்டம் போட்ட? எல்லாம் உங்க வேலை தானே. எங்க கூட அஜய் நல்லா பழகிட்டு இருந்தான். இப்ப என்கிட்ட பணத்தை கொடுத்த விஷயத்த சொல்லிட்டு நினைச்சிட்டு என்கிட்ட போய் என்னை பத்தி இல்லாத போல சொல்லிருக்கீங்களா? ஆமாமா. போய் வெளியே வரும்போது அவங்கதான் உள்ளார போன்னு அனுப்பிட்டாங்க. உள்ளார வந்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி எதுவும் அஜய் கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க கரெக்டா சொல்லுது. அஜய், அம்மாச்சியை நம்பாத. எனக்கு யாரை நம்பணும் நம்ப கூட நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு வேண்டாம். நான் கூட விளையாடவும் மாட்டேன். எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும். அஜய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. பேசாதீங்க நீங்க. உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போங்கறீங்களே, இது எங்க அம்மா ரூம் தானே. இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. டேய் என்னடா பேசுற? உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சரிப்பா, பரவாயில்ல. என்னம்மா இப்பெல்லாம் பேசுறாவே? உங்க அப்பா அவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருக்காங்க அவங்கிட்ட. அதனாலதான் இப்பெல்லாம் நடந்துக்கிறான். அதுக்காக போக எல்லாம் சரியாயிரும். பாத்துக்கலாம் விடு. சரிம்மா. அஜய், வாடா விளையாடலாம். உங்க கூட நான் விளையாட வரமாட்டேன். நீ உங்க அம்மா கூட போய் விளையாடு. டேய் அஜய், என்ன சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அவங்க அம்மா கூட பேச விடுவேன். சரி. அமர்த்தா, இங்க வாமா. வரேம்மா. அம்மா அல்லாதம்மா. அஜய், எனக்காக யாருமே இல்ல நினைச்சேன். ஆனா நீ அம்மா எனக்காக பேசுனீல, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இவன் உனக்காக நான் இருப்பேம்மா, எதுவும் கவலைப்படாத. சரிப்பா. சரிம்மா, நான் வெளியே போய் விளையாடுறேன். தனியா போய் விளையாடுவியா? தனியா விளையாண்டுக்கிறேம்மா. சரிம்மா, நான் விளையாண்டு வரேன் கொஞ்ச நேரம். சரிப்பா. மா, எப்படிமா இப்பெல்லாம் யோசிக்க தோணுது உனக்கு? உன்கிட்ட இம்புட்டு கேள்வி கேட்கறாளே அவ. அப்ப நான் யார்கிட்ட பேசுன்னு எனக்கு தெரியாது. அதாமா, இனிமே என் புள்ள என் பக்கம் வந்துருச்சு. இனிமே நான் சொல்றதா நம்புவான். அதுதாமா. என் பேராண்டி அஜய் அவங்க அத்தை பேச்சு கேட்கறதாவது. இனிமே அஜய் நம்ம பேச்சதான் கேட்பான். சரிம்மா.
ஆமா, பணம் யார்கிட்ட இருக்கு? ஏமா நீ இப்படி கேட்டு கஷ்டப்படுத்துற? இல்லத்தா உன்கிட்ட இருக்கலாம், மாப்பிள்ளை கிட்ட இருக்கா? அது அவர் தாமா வச்சிருந்தாரு. உன் மாப்பிள்ளை தாமா கொடுத்து வச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்து தருவாருன்னு பார்த்தா இப்படி பெரிய அணுகுண்ட கூட்டிட்டு போயிட்டாரு. விடுத்தா, பணம் போனா போயிட்டு போகுது. ஏமாவ என்கிட்ட வந்திருக்கால, அப்புறம் பணத்தை பத்தி நான் ஏன் கவலை பண்ணோம்? உங்க அப்பா கடையில உட்காந்து லட்ச லட்சமா சம்பாதிப்பாரு. நான் போனவ 5 லட்சம் பணத்துக்காக இவ்வளவு துடியா துடிக்கிறா. நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத, விடு பாத்துக்கலாம். இனிமே அவ பணத்தை பேச்ச எடுப்பா. எப்படியா இருந்தாலும் 5 லட்சம் பணம்லாம் வாங்கியிருக்கா வேற. விடுமா, அப்படியா இருந்தாலும் மாப்பிள்ள உங்ககிட்ட வரதுதான். அம்மா வாய் வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டாரு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்ட்டு. ஆனா அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஆக மொத்தம் பணம் மாப்பிள்ளை கிட்ட இருக்கிறது நல்லதுதான். சரிம்மா, கிட்ட எதுவும் நீ ஃபோன் பண்ணி கேட்க வேணாம். சரிம்மா. ஐயா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண போறேன். வேணும்னு சொல்லிட்டு போனவே வேணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஆள் வீட்டுக்கு வந்தாதான் நானும் பேசுவேன். இல்லாட்டி சரி விடுத்தா, நான் இருக்கல. நானும் உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் உடம்புல உனக்கும் அவனுக்கு சோறு போடுறான். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு. ஆனா அது உங்க அன்னிக்காரிக்குதான் இன்னும் கொண்டு வராம வந்துட்டா. காசு இல்ல ஒண்ணு இல்ல கிட்ட அத காசா பணமா பாத்துக்கலாம் விடுத்தா. அம்மா அப்பா கேட்டா என்னம்மா சொல்றது? நான் பொறுமையா எடுத்து சொல்லிக்கிறேன். என்னம்மா சொல்ற? அதை சொல்லல, பண விஷயத்த சொன்னேன். பண விஷயம் தானே, உங்க அப்பாட்ட எப்படி சூதனமா சொல்லிக்குவேனோ அப்படி நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம் சரியா? பண விஷயத்தையே மறந்துரு. சரிம்மா. அப்படியே உனக்கும் அவனுக்கு எது வாங்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. உங்ககிட்ட தான் கேட்க முடியும். மனுஷன்டியா போய் கேட்கறது நானு என்கிட்ட கேளு சரியா? வெளியே போய் பேர என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். உன் அன்னிக்காரி நைஸா போய் அவன்கிட்ட பேச பாப்பா. என்னன்னு பாக்குறேன். சரிம்மா. நீ இதே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காத, பேசாம நல்லா படுத்து தூங்கு. அன்னிக்காரி மட்டனு மீன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன் சரியா? அதே மனசுல போட்டு நினைச்சுக்காம நிம்மதியா தூங்கு. சரிம்மா. போய் பேரண்டிய பாக்குறேன். பாண்டியம்மாவா கொக்காவா? என்கிட்டே வா. எப்படியும் 5 லட்சத்தை ஆட்டையை போட்டாச்சு. அடுத்து இந்த 1 மாசம் கழிச்சு புள்ளைய பாக்கணும்னு வருவான் அந்தாளு. அப்படியே நாங்க 2 பேரும் சண்டை படாம ஓட்டிக்கிட்டு இந்த வீட்டோட மொத்த சொத்தை நான் எழுதி வாங்கிக்குவேன். எப்படி?